அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி பானிப்பு இலதாய் பரவினோர் கருள் பூரி ஆணி பொன்னம்பலத்து அருட்பெருஞ்சோதி என் பலம் என தொழுது ஏத்தினோர் கருள் பூரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் எனுமோர் அம்பரத்தோங்கிய அருட்பெருஞ்சோதி எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி வாடுதல் நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடகத்திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளி அருட்பெருஞ்சோதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஈன்றனல் தாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன்னான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உருவாழ்கின்றேன். என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார், யார் அறிவார்? சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு ஏற்ற செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் சூட்சுமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. சொல்லறிய மறைப்பொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அழிந்து விட்டேன் மண்ணுலகை. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளமென்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியால் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களிலே வளம் அறிந்தோர் எத்தனை பேர் பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைந்தவர்கள் பெரும்பாவச் சுமை ஏற்று பெற்ற துன்பம் உலகறியும்
எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றோரே உலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார். உயிர்கள் தம்மை வெளியிட்டு உயிருக்குயிராய் உள்நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யானுணர்ந்தே பல்லுயிரும் இன்பமுற பல வளங்களாய் நிறைந்தான். நல்ல உயிர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும் நல்லறிவாய் விந்தை உடல் தந்த இறை இல்லையா உண்டா என்று எழுகின்ற வாதங்களில் இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைப்பொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தழைத்தே இயங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தே தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒலிக்கும் உன்னுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய் பொருளே வாழறிவாம் அதுவே நான். என்னுளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் நினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உள்ளுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடு நின்று வாழுகின்றேன். நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவன் தொண்டாற்றி வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்யமே பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச் சிறிய மனித உருவாழ்கின்றேன். என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யாரறிவார் யாரறிவார். மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம். ஞானக்களஞ்ச கவி. தேவையும் பொருத்தமும் உடைய இடமே என் தொண்டுக்கு ஏற்றது. என் தொண்டு உன்னெதிரில் பொருந்தாவிட்டால் இவ்வுலகும் விரிவுடைத்து எங்கோ சென்று என் கருத்து திட்டமிவை பரவச் செய்வேன். ஏளனமோ அழுக்காரோ என்னை தடுக்கா. என் வாழ்க்கை உன் கருத்து கோவாதாயின் யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு. என் வழியே நான் செல்வேன், நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று இறையே வாழ்த்தும். ஏற்றபடி செயலாற்று இறையே வாழ்த்தும். ஏற்றபடி செயலாற்று இறையே வாழ்த்தும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழிநடத்துவாராக. பஞ்சபூத நவக்கிரக தவம் அருமையாக வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ரம்யா கார்த்திகேயன் அம்மா அவர்களுக்கும் பாடல் பாடிய சங்கரி அம்மா அவர்களுக்கும் நன்றி. இந்த பாடல் தொகுப்பு உண்மை உணர்வு என்ற தலைப்புல ஒரே நாள்ல எழுதப்பட்ட பாடல்கள். டிசம்பர் 22, 1983 எழுதியிருக்காங்க மகரிஷி. உண்மையா சொல்லணும்னா இந்த பாடல்களை படிக்கிறவங்க நெகிழ்ந்து போகாம படிக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக கொடுத்திருக்காங்க சுவாமிஜி. இன்னும் 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 நமக்குள்ளே உள்ள பொறுப்புணர்வு அதிகரிக்கும் விதமாக கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள்னு சொல்லலாம். எப்படியெல்லாம் மகரிஷி பல சந்தர்ப்பங்கள்ல இடையூறுகளை சந்திச்சு அதுல இருந்து தன்னை உயர்த்தி கொண்டு இன்னைக்கு நம்ம கையில இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை கல்வியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தனை விளக்கமும் உண்மை உணர்வு அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வான பாடல்கள் கூட இருக்கு இதுல. இந்த பாடல் பார்த்தோம்னா நம்மாலேயே புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த பாடலுக்கான உட்கருத்து எந்த விதமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. மகரிஷி செய்த தொண்டையும் அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்துல எதிர்த்து பேசினவங்களும் உண்டு அப்படிங்கிறது இதுல புரியுது. சுவாமிஜி சொல்றாங்க, எங்கே நம்முடைய தேவை அதே போல சேவை செய்வதற்கான பொருத்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல தொண்டாற்றுவதுதான் சிறந்தது, அதுதான் நமக்கு ஏற்றது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு பொருந்தவில்லை என்றால், என் தொண்டு உன்னெதிரில் பொருந்தாவிட்டால் அதற்காக நான் வருத்தப்படல. இங்கேயே இருந்து மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல அழுத்தமா கொடுக்கணும்னு நினைக்கல. இந்த உலகம் விரிவடைந்து இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல சென்று என் கருத்து திட்டம் இவை பரவ செய்வேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு தடை வறுமையானால் அதற்காக என்னுடைய திட்டத்தையோ இல்ல என்னுடைய பரந்த மனதையோ நான் நிறுத்தி கொள்ள மாட்டேன். வேற எந்த இடத்துல வேண்டல் வளம் இருக்கிறதோ, என்னிடம் வளம் இருக்கிறது, எங்கே தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுப்பேன். என் கருத்து திட்டமவை பரவச் செய்வேன். ஏளனமோ அழுக்காரோ என்னை தடுக்க, யாருடைய ஏளனமும் பொறாமையும் என்னை தடுக்காது. என் வாழ்க்கை உன் கருத்துக்கு ஒவ்வாதாயின் யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு. என் வழியே நான் செல்வேன், நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று, இறையே வாழ்த்தும். இது மகரிஷி உண்மை உணர்வா எழுதியிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழல்ல பொருந்தக்கூடிய பாடலாக அமைந்திருக்கு. நம்முடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து நாம ஒதுக்கி வாழ்த்திடுறது நல்லது. நமக்கு நிறைய இடம் இருக்கு, எத்தனையோ இடத்துல தேவையானவர்கள் இருக்காங்க, அங்கே நம்முடைய சேவையை தொடங்கலாம், ஆனா கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றாங்க. என் வாழ்க்கை உன் கருத்துக்கு ஒவ்வாதாயின், எனக்கு எப்படி இந்த பரந்த உலகம் விரிவடைந்ததோ அதே போல உனக்கும் அப்படிதான், உன்னை இறைவன் வாழ்த்தட்டும். அதே போல இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, என்னுடைய இந்த இயக்கத்தையோ இல்ல இதையோ யாராவது தவறா பேசினா கூட வருந்த வேண்டாம், அவங்கள வாழ்த்திட்டு போயிடலாம். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல மகரிஷி உணவு பத்தி சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. சாதாரணமாக சுலபமாக கிடைத்து விடவில்லை இந்த அருமையான பொக்கிஷம் நமக்கு. அந்த தனி மனிதர் பெற்ற அவமானங்களும் எத்தனையோ தடைகளும், அதையும் தாண்டி இந்த உலக மக்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்கின்ற அவருடைய உறுதிப்பாடும் தான் நமக்கு இன்னைக்கு இதை கொடுத்திருக்கு. ஆனாலும் அவர் இந்த உணர்வுகளை நமக்கு இந்த பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்திருக்காங்க. அப்ப இதற்கான வழி என்ன? இப்படித்தான் ஒவ்வொரு மகான்கள் தோன்றும் போதும் உலகத்துல யாரோ ஒருத்தர் அவரை வருத்தி கொண்டிருப்பாரா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? அதற்கான பதிலையும் மகரிஷி சொல்லிட்டாங்க. உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பலர். உணர்ந்தோர் மற்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்வார், உணராதோர் உணர்ந்தவரை எதிர்த்து நிற்பார். உணர்ந்தவர்கள் எதிர்ப்பவரை கெடுக்க மாட்டார், உணராதோர் உணர்ந்தவரை அழிக்க பார்ப்பார்.
அடுத்ததுதான் நமக்கான ரெமெடி கொடுக்கறாங்க. உணர்ந்தவர்கள் சிலர் உலகில், உணராதோர் உளர் பலரே. இந்த நிலை கால போக்கால் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே மூங்கி நிற்கும். அப்ப இதற்கு நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு ஏற்ற வகையில் தேவையும் ஏற்புடையதும் இருக்கக்கூடிய இடத்துல தொண்டு செய்து நாமும் உணர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த பாடுபடுவோம். ஏளனமும் அழுக்காரும் நமக்கு உள்ளேயும் வேண்டாம். நம்ம சந்திக்க நேர்ந்தாலும் அதை ஒதுக்கிட்டு போயிடுறதுதான் ஒரு சிறந்த தொண்டாற்றுவதற்கான ஒரு 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 ஏற்புடைய குணம் அப்படின்னு மகரிஷி இந்த பாடல்ல சொல்றாங்க. நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தேவையும் பொருத்தமும் உடைய இடமே என் தொண்டுக்கு ஏற்றது. தலைப்பு: என் தொண்டு உன் எதிரில் பொருந்தாவிட்டால் இவ்வுலகும் விரிவுடைத்து எங்கோ சென்று என் கருத்து திட்டம் இவை பரவச் செய்வேன். ஏளனமோ அழுக்காரோ எனைத் தடுக்கா. என் வாழ்வை உன் கருத்துக்கு ஒவ்வாதாயின் யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு. என் வழியே நான் செல்வேன், நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று. இறையே வாழ்த்தும். வாழ்க வளமுடன். Aspirants, please come forward and give your views regarding this poem. Be blessed by the divine. Amma, Shanti Amma, you want to share, Amma? I'll tell according to my understanding, Amma. Yeah. Swamiji has told, according to this poem, whenever we do service to the society, obstacles arise, and then that is many vibration also comes. Some will praise us, some will something they comment on us. So we should not go back to these that is thoughts, and our duty is to do service to the society. Even if we do the service to others, even if they do not take us, they do not receive them, that is beautiful things which our Manavala tells us, it is okay. We can leave it as such. Someday or the other, they realize and they come to our circle. So in doing service, we should not get tensed or like that. See, she is saying like that and like that. That is, we should be calm, tension free, and see that is our duty is to do service to the society and bring the human beings well, both physically, mentally, and spiritually. There is also saying that is வாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாலும் ஏசும். So according to this proverb, we should go on doing this duty. Thank you, Ma. Be blessed by the divine. Be blessed by the divine, Amma. Thank you so much, Amma. Like doing the duties regarding this, the poem is, you have explained very well, Amma. The obstacles will be there. And also there are people to praise, and also there are people to make unwanted comments. We have to just ignore and move on. Our aim should be doing the service for the uplifting of the society, like physically, mentally, and spiritually for the individuals. So nice, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you.
Um, Ramya Amma, do you want to share your views, Amma? Be blessed by the divine. Thank you, Ma. Be blessed by the divine. What I'm understanding from this Kavi, when Maharishi did service for the world peace, some people did not understand Maharishi's concept, but Maharishi did not give up. He did his service, which is suitable for the world, and he guides us to select the place and people and do service for the world peace. Thank you, Amma. This is what my understanding, Amma. Thanks, Amma. Be blessed by the divine. Yeah, as you have said, when Maharishi started like thinking of doing the service, some didn't accept his concept, but Maharishi didn't give up. He just want to do the service. So he's also giving guidance to us what to do when we are doing the service. Choose the right place and the people and give your ideas. Thank you, Amma. Be blessed by the divine. Amma, Anandi Amma, do you want to share, Amma? Be blessed by the divine. Be blessed by the This divine. is one poem. Swamiji suffered a lot. Just in this poem, he refers some incident. While he was writing Anbali, 25 copies on his own handwriting. He used to give one copy to the station master in Guduanjeri. One day he gave the book and went away, but forgetting his umbrella, keeping his umbrella in that station master's room. He wants to take that umbrella back, so he's going inside. That station master is commenting to somebody else. Oh, this is a mad person, always giving something what he wrote. Like that, such a worst comment is hearing on his own. Like that, when we are going in the path of service, there are so many incidents will be like this. Even for Ramana Maharishi, one of his friends came to see him in Tiruvannamalai, just asking him why your lips are all so thickening and somewhat not in regular form. Ramana Maharishi is telling somebody mixed a poison in that food and then they gave it to me. Like that, no, all will never accept the divinity or the path we are selecting for the society. Somebody will be commenting on that. Always it is there. That is also divine's play only. So that Swamiji accept that play. He is telling, I am ready to go on service anywhere where I can fit. I'll do my service. If you want to come there, come and join there. Because in a vast range of knowledge, Swamiji is seeing the world, people in such a blissful state. So he's swallowing everything. Nanmai pirar kalithu nattattai thanetru. He used to tell in one poem. I'll give every goodness to everybody. I'll face all the losses, whether it is body energy or mind energy, whatever insult, everything I'll take it up for me. In one poem, in another poem also is telling, when somebody is commenting on his food habits, how can I change my food habits at this stage? I can't click on to the fruits or vegetables raw. I need the cooked food for my stomach. Like that, so many incidents Swamiji faces from the people in and around us. Not only Swamiji, overall in this path. Even I got one
experience. When I joined in the Mandram and doing service, one of my husband's colleague's daughter was joined with me. In the office, my husband's friend, somebody called him and told, "Don't send it with send your daughter with Anandi. This in this age, yoga will not help anyway to your daughter. She won't get married. She won't get childbirth like that." But they understand my nature and everything. They send their daughter with me. Now also she's following the Manavalakka. Like that, people will be in and around us against our growth. That's all we can tell. Like that, Swamiji experienced a lot in this poem. He narrate his experience like this. Thank you, Ma. Thank you so much. Thank you, Amma. Very wonderful thoughts you have shared here. Shared, Amma. As Maharishi was saying, jealous will be there. People around us will be um, uh, making bad comments due to the jealous feeling only. That is one of the thing Maharishi has said in his poem. And you have given not only like anyone choosing this path and giving their philosophical ideas, everyone can't accept this. And you have mentioned that you have also faced the experience in your life. So we should understand this, and whatever good things we are getting through like Swamiji and also other spiritual leaders, we should stick on to that, and we have to travel and do our services. And also, as Maharishi said, where it is acceptable and where it is in need, there we have to give or provide our services, so that we'll also get the peaceful mind, and also the whomever is receiving it, they will also feel happy and get the peace of mind. Wonderful thought, Amma, today we have received from Swamiji's poem. Be blessed by the divine. Thank you, Amma. Let us all bless all the aspirants who have shared their views regarding Maharishi's poem and also the for the thought. Let us all bless them by the grace of the divine power. May all enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine.